மிகப்பெரிய கற்பனை ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய சிந்தனையாளர் என்று பெயரை சொல்லக்கூடிய, எந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தன்னுடைய புத்தி கூர்மை மூலமாக சிறப்பாக செயலாற்றக்கூடிய நம்முடைய அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே உங்களை மாதிரி ஒரு அறிவுத்திறன் கொண்டது யாருமே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 90% இருக்கும், ஒரு 98% இருக்கும்னா, உங்களுக்கு 100% உங்களுடைய அறிவு வேற லெவல், மிகப்பெரிய ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனை இருக்கும். ஆனா அந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு நன்மையா இருக்கும்னா, உங்களுக்குங்கிறது 10% தான். உங்க கூட இருக்கவங்களுக்கு தான் 90% அள்ளி வாரி வழங்கி யாருக்கு என்ன விஷயம்னாலும் அப்படியே அள்ளி கொடுக்குற வள்ளலாவே வாழ்ந்துக்கிறீங்க. கொடுத்து கொடுத்து கை செவந்துருச்சு, அங்க மனசும் உள்ள செவந்துதான் கிடக்கு. அவ்வளவு வலியோட அவ்வளவு வேதனையோட தான் இருக்கீங்க. துரோகத்தால் அதிகமாக வீழ்த்தப்பட்ட ராசியில் நம்முடைய மிதுன ராசி. கை தூக்குங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்ச 97 பேர் கை தூக்கிடுவாங்க. நான் துரோகத்தால தான் வீழ்ந்தேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? கை தூக்குவீங்க. நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது கை தூக்க முடியாது. ஏன்னா நீங்க கை தூக்குறது எனக்கு இங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையில நான் துரோகத்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆமாங்க நடந்துச்சுங்க, எனக்கு இப்படி ஒரு பேர் சொல்ல வேண்டாம், யார் பேரையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா செஞ்சவங்க அறிவு கட்டத்தனமா செஞ்சுட்டாங்க, நம்ம அவங்க சுட்டி காட்ட வேண்டாம். ஆனா உறவுகளை சொல்லுங்க, சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம எடுக்கிற கணிப்பு கரெக்டா இருக்குன்னு நினைச்சு இன்னும் பல அன்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்து அவங்களும் நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, மாற்றங்களை ஏற்படுத்திக்குவாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லக்னாதிபதியோ நம்மளுடைய ராசியின் அதிபதியோ நம்ம எந்த ராசியில் அமர்ந்திருக்கோமோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட பௌதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க இப்ப அமர்ந்திருக்க ராசி காற்று ராசி. அப்ப அதே காற்று ராசி சம்பந்தப்பட்ட இடத்துல நம்மளுடைய ராசியின் அதிபதி அமர்ந்துட்டாரு அப்படின்னா நம்ம என்ன நினைக்குமோ அது நடக்கும். என்ன மனசுக்குள்ள நினைச்சுக்கு இருக்கோமோ அதை அப்படியே செயலாற்ற முடியும். அப்படியே தடுமாற்றம் வரவே வராது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பத்தி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? முடிவெடுத்து செயலாற்றுவீங்க. அப்ப அந்த செயல் ஆற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கிறது என்பது உண்மை. அதே போல நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வுடன் உண்டு என்பதை பார்க்கணும். ஓகேவா? அப்ப நிம்மதியா தூங்கி எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருடம் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க? நீங்க நிம்மதியா தூங்கி இருக்கீங்களா? தூங்கும் போது கூட உங்களுடைய கூட இருக்க உங்களுடைய பிரச்சனையை பத்தி சிந்திக்கிறீங்க. அப்படியே கீழே தரையில படுத்தோ இல்ல பெட்ல படுத்தோ மண்ணாந்து வானத்தை பாத்தீங்கன்னா ஓடுது, ட்ரெயின் ஓடுது, ஏரோப்ளைன் ஓடுது, பஸ் ஓடுது, ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில. அப்படி டிராவல் ஓடுது. மனசும் புத்தி கூர்மையும் ஒரு ரிலாக்ஸேஷன்ங்கிறது 3 மணி நேரம் தான் குறைஞ்சது. அந்த அளவுக்கு தான் உங்க டைம் எடுத்துக்கிறீங்க. சோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க யாரேனும் வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு இல்லற சந்தோஷம், நிம்மதியான மகிழ்ச்சி என்ற வார்த்தை நீங்க சொல்வீர்கள். சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. எதிரிகளால் தொல்லை, துரோகிகளால் தொல்லை, இந்த தொல்லையில இருந்து விடுபட்டுருவனா, இதுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா கண்டிப்பா
உங்களுக்கு இதுக்கான ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செயல்பாடு. உங்க எதிரி உங்களை விட்டு கடந்துருவான், உங்க துரோகி உங்களை விட்டு விலகிடுவான். அதுவும் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் துரோகியை அழிச்சிருவோம், எதிரியை வச்சுக்கலாம். ஏன்னா எதிரி இருந்தா என்ன பண்ண முடியும், நம்ம ஆக்டிவாவே இருப்போம். ஆனா துரோகி இருந்தா டீஆக்டிவேட் மட்டும்தான் எல்லாருக்குமே நடக்கும். அப்ப துரோகியை கண்டுபிடிப்பது மட்டும் உங்களுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டு நீங்க இப்ப செயலாற்றால் உங்கள் துரோகியை இந்த மாதத்தில் உங்க கூட இருக்கிற எந்தெந்த நபர்கள்லாம் உண்மையா இருக்காங்க, எந்தெந்த நபர்கள்லாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டு அறிந்து அவர்களை விட்டு விலகி வர முடியும், விலக்கி விட முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த நன்மைகள்லாம் நடக்குது. பொதுவா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பற்றும் தயவு செய்து சொல்லிருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஈர்ப்பு உண்டுன்னு. அப்ப அந்த ஈர்ப்பு இருக்கும்னா எப்படி கிடைக்கும், எந்த வகையில் வரும் அப்படிங்கும் போது, பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் சனி பகவான், மீனத்தில் சனி பகவான் இருந்தால் உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். சுக்கிரன், கோச்சார சுக்கிரன் சனியோடு இணையும் போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் இரட்டிப்பு தன்மையை கொடுப்பார். கடகத்தில் இருந்தால் குடும்ப வழி உறவுகள் மூலமாக கிடைக்கும். விருச்சகத்தில் இருந்தால் உங்களுடைய குழந்தை செயல்பாடுகள், உங்களுடைய குழந்தையுடைய நடத்தைகள், அதாவது அவங்களுடைய டேலண்ட், அதே போல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்ப மிதுன ராசிக்காரங்க ஒரு 40 வயசு, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா, உங்க குழந்தை உங்க பேச்சே கேட்கலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இப்போ உங்க குழந்தைகள் சம்பாரிச்சு உங்களை நான் இருக்கேன் அம்மா, நான் இருக்கேன் அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. அதே இது உங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வேலை மூலமாக, உங்களுடைய தொழிலின் மூலமாக, உங்களுடைய அந்தஸ்தின் மூலமாக, உங்களுடைய அரசாங்க வேலையின் மூலமாக, இதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருமானம் கிடைக்கும். அல்லது எப்பயோ நீங்க செஞ்சு வச்ச உதவிகள் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல இருந்து டிக் பண்ணி என்ன பண்ணுவாரு கடவுள், ஏய் அன்னைக்கு நீ உதவி செஞ்சலப்பா, இந்தாப்பா நீ போய் உனக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க வைப்பார். அப்படிங்கிற நல்ல உதவிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதத்தில் அதிகமான பொருளாதார ஈர்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கு. சரி, இவ்வளவு நன்மையை சொல்லிட்டோம், கவனம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறது உண்மை. சோ அப்ப கவனமான விஷயம் அப்படின்னா வீண் விவாதங்களை குறைக்க வேண்டும். நான் யார் தெரியுமா, என்னோட அப்பா யார் தெரியுமா, என்னோட ஃபேமிலி யார் தெரியுமா, தயவு செய்து எதுவும் சொல்லாது. நானா இருக்கேன், நீங்களா இருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருங்க. யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு சரியான நபர்களே அல்ல. ஏன்னா நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்யும் வள்ளலாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையே புரிந்து கொள்ளாம ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். அவங்களுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதை என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, நிறுத்திக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு, நீங்க அங்க வந்தா பணம் கிடைச்சிடும், இங்க வந்தா பணம் கிடைச்சிடும், இவ்வளவு சின்ன ஒரு அமௌண்ட் கட்டினா பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயும் தயவு செய்து மாட்டிக்கிறாதீங்க. நீங்களா இருங்க. வெற்றி என்பது உங்களுடைய பக்கத்துல வந்துருச்சு. கதவை கரெக்டா துறங்க. உங்களுக்கு வழிபாடு மூலமாக இறைவன் கையில கொடுப்பான். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு படித்தளமாக, முதல் தளமாக இருக்க போகுது என்பது உண்மை. இந்த 2026 மார்ச் மாசத்துல நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் முருக பெருமாளை வழிபாடு செய்யும் பட்சத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அருளை முருகன் கொடுப்பார் என்பது உண்மையாக கூறிக்கொள்கிறேன். இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க.
இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் முடியும், எப்ப நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்ப நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வின்னு வச்சா ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடகடகடன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் ராசியை கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்துல நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நேர்ந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.